character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the future. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது +1 அக்கௌண்டன்சி. ஓகேவா? இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். கோல்டன் ரூல்ஸ், அதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வருது, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். எவாலுவேஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே. In India, 23 centuries ago, Chandragupta Maurya's minister Kautilya wrote a book named Arthashastra, wherein some reference can be traced regarding the way of maintaining accounting records. பார்த்தீங்கன்னா 23 centuries ago, 23 நூற்றாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சந்திரகுப்தா மௌரியாஸோட அமைச்சர் ஒருத்தர் பேர் கௌட்டில்யா. அவர் எழுதின புக் அர்த்தசாஸ்திராலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ரெஃபரன்சஸை அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். In the earliest days of civilization, accounting was done by stewards who managed the properties of wealthy people. பார்த்திங்கன்னா பழைய ஆதி காலத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்டீவர்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து காரியதர்சிகள். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, வெல்த்தி பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய ராஜாஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அக்கௌண்ட்ஸை அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். தே ரெண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பீரியாடிக்கலி டு த ஓனர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பீரியாடிக்கலாக ஒரு பர்டிகுலர் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஓனர்ஸ் கிட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின அக்கௌண்ட்ஸை சரண்டர் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். த ஸ்டிவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் இஸ் செட் to be the root of accounting. அவங்க மெயின்டைன் பண்ணாங்க இல்லையா, அந்த அக்கௌண்டிங் தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அக்கௌண்டிங்கு ஒரு ரூட் பேஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் வேர் ஃபவுண்ட் இன் த 12th century itself. இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டெபிட் என்ட்ரிஸ், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா என்ட்ரிஸை, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 12th centuryலே வந்து ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. In 1494, Luca Pacioli, an Italian, developed double entry bookkeeping system. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸில் பார்க்கணும்ல, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி டபுள் என்ட்ரி புக்கீப்பிங் சிஸ்டமை வந்து யார் வந்து டெவலப் பண்ணது அப்படின்னா, லூக்கா பாசியோலி. அவர் வந்து ஒரு இட்டாலியன். ஓகே. எந்த இயரில் பண்ணாங்கன்னா 1494. அப்போவே வந்து அவர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் டபுள் என்ட்ரி புக்கீப்பிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன். Due to the Industrial Revolution in the 18th and 19th centuries, large-scale operations were carried on and joint stock companies emerged as an important form of organization which required separation of ownership from management. பார்த்திங்கன்னா 18, 19 அந்த சென்ச்சுரிஸ் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. அந்த தொழில் புரட்சியால் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது, கேரிட் ஆன். ஓகே. கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் எல்லாமே எப்படி வெளிப்படுது அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்மாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட். விச் ரெக்வயர்ட் செப்பரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மேனேஜ்மெண்ட்லேருந்து ஓனர்ஷிப் செப்பரேட்டாக தேவைப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Hence, to safeguard the interest of owners and investors, the business establishments required detailed information about business, which paved the way for development of comprehensive financial accounting information system.
பார்த்தீங்கன்னா ஓனர்ஸையும் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். அந்த பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அதில் அசெட் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ராஃபிட் எவ்வளோ வருது, லாஸ் எவ்வளோ வருது, அதில் எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி லைக் தட் எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஓகே, எதுக்காக அப்படின்னா சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஓனர்ஸ் and investors, okay, which paved the way for development of comprehensive financial accounting information system. Okay, அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு வேவாக இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The need for analysis of financial information for managerial decision making caused emergence of management accounting as a separate branch of accounting. பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் டெசிஷன் எதாவது எடுக்கணும் அப்படின்னா அங்கே என்ன அனலைஸ் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அக்கௌண்டிங்கில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ஒரு செப்பரேட்டான பிரான்ச்சாக வந்து எமர்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Though accounting was individual centric in the initial stage of evolution of accounting, it has gradually developed into social responsibility. Accounting in the 21st century, due to the vast growth in the business activities as a result of development in various fields. என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து தனிநபர் தான் வந்து ஒரு இந்த அக்கௌண்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கிராஜுவலாக டெவலப்மெண்ட் ஆக என்ன ஆச்சுன்னா எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Thus, accounting has become inevitable in the modern world of business. ஸோ இப்போ அக்கௌண்டிங்கிறது ஒரு இன்எவிட்டபிளாக இருக்குது, தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு நம்ம மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸில். ஓகே, let us see the meaning and definition of accounting. Think before the evolution of money, commodities were exchanged for commodities. In such situations, how would people have maintained their accounts? பார்த்தீங்கன்னா முன்னாடி மணி இல்லாத காலகட்டத்தில் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி இல்லாமல் இருந்தப்போலாம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கமோடிட்டிஸ் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கமோடிட்டிஸ்க்கு இன்னொரு கமோடிட்டிஸ், அதுக்கு பேர் தான் என்ன பார்த்தோம், பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு காமர்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அக்கௌண்டிங் இஸ் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அப்போ அக்கௌண்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ். ஓகேவா, ஒரு அக்யூரேட்டான ஒரு ப்ராசஸ். அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம், அதில் அக்கௌண்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணலாம், என்னென்ன டைப்ஸாக இருக்குது அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணி சம்மரைஸ் மீன்ஸ் சுருக்கமாக ஆக்கி, நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரேட்டிங், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகே, இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial information. Accounting gives information on resources available, how the available resources have been employed and the ரிசல்ட்ஸ் அச்சீவ்ட் பை தேர் யூஸ். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன வளங்கள் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றியும் அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகே அதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, த ப்ராஃபிட் earned or loss incurred during the accounting period, value and nature of assets, liabilities and capital can be ascertained from the information recorded in the accounts. பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் earned or loss incurred. ஒரு ஆர்கனைசேஷனில் வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த ஆர்கனைசேஷனில் வரக்கூடிய லாஸ் எதுவாக இருக்கலாம், அதுவும் ப்ளஸ் டியூரிங் அந்த அக்கௌண்டிங் பீரியடில் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் லாஸ், அது ப்ளஸ் அசெட், வேல்யூ ஆஃப் அசெட், ஒரு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களோட மதிப்பு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு, லைபிலிட்டிஸ், அதோட வேல்யூ, இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க எதில், அக்கௌண்ட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். According to the American Institute of Certified Public Accountants, accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money, transaction and events which are in part at least of financial character and interpreting the results thereof. Okay,
அக்கார்டிங் டு அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அவர் வந்து அக்கௌண்டிங் என்ன மென்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங்கிறது ஒரு ஆர்ட், ஓகேவா, அது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பண்ணால் எப்படி பண்ணலாம்னா ரெக்கார்ட் பண்ணுறது மூலயமா, கிளாஸிஃபை பண்ணுறது மூலயமா அண்ட் சம்மரைசிங் in a significant manner, okay, and in terms of money transactions and events which are in part at least of financial characters and interpreting the results thereof. பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன டிரான்சாக்ஷன் வரணும் அப்படின்னா மணி பேஸ் பண்ண டிரான்சாக்ஷன், அது இல்லாமல் பண மதிப்பு இருக்கும்ல அந்த பேஸ் பண்ண டிரான்சாக்ஷன்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் as defined accounting as the process of identifying, measuring and communicating economic information to permit informed judgments and decisions by users of information. Let us see the definition given by American Accounting Association. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா the process of identifying, அக்கௌண்டிங்கிறது ஒரு ப்ராசஸ், அது என்னென்ன பண்ணுறதுன்னா ஐடென்டிஃபை பண்ணது, மெஷர் அண்ட் கம்யூனிகேட் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது யாருக்கு அப்படின்னா யூசர்ஸ். ஓகே, தோஸ் who are in need of the information, அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, for the above definitions the following attributes of accounting emerge. Accounting is an art. அக்கௌண்டிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. It requires the expertise and skill of accountants to design accounting system and policies, to decide the accounting process in order to suit the requirements of an organization. பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ், சிஸ்டம் அண்ட் பாலிசிஸை யார் டிசைன் பண்ணுறா அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்கில் ஆஃப் ஒரு அக்கௌண்டண்ட்டோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து சிஸ்டம் அண்ட் பாலிசிஸை டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, டு டிசைன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன் ஆர்டர் டு சூட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி சிஸ்டம் அண்ட் பாலிசிஸ் வந்து எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சூட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட்ஸ் of a business must be recorded in monetary terms. ஓகே, ஒரு பிஸ்னஸில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஓகே, அது பிஸ்னஸ் பேஸ் பண்ணியிருக்கும், அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், எந்த டேர்மில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா மானிட்டரி டேர்ம், மணி வேல்யூவில் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், classifying and summarizing of transactions and analysis and interpretation of results. இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை கிளாஸிஃபை பண்ணி அதை எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சம்மரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை இன்டர்பிரேட் அதோட ரிசல்ட்டை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the results of such analysis must be communicated to the person who are interested in such information. ஓகே, நம்ம இன்டர்பிரேட் பண்ணி வர ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி யாருக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படுதோ அந்த பர்சனுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த மாதிரி ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பேஸ் பண்ண ரிசல்ட்ஸ், அதோட ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருக்கலாம், அசட் எவ்வளோ இருக்கலாம், இல்லைன்னா வந்து லைபிலிட்டிஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணியான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், okay, let us see the accounting cycle. Okay, accounting cycle na எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். first one, டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜேர்னலைசிங், அதை வந்து எப்படி பண்ணணும், ஜேர்னலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பேஸாக வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பேலன்ஸ் ஷீட், ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பேஸாக வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க க்ளோசிங் பேலன்ஸ் தான் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் என்ட்ரியாக வரும். ஓகே, இதான் வந்து அக்கௌண்டிங் சைக்கிள், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸை போட போகிறோம். ஓகே, accounting cycle is the sequence of steps involved in the accounting process. Accounting cycle starts with the identification and recording of financial transaction of an organization and ends with the preparation of final accounts for the accounting year. பார்த்தீங்கன்னா accounting cycle எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி மூலயமா தான் வந்து
அக்கௌண்டிங் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வித் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த அக்கௌண்டிங் இயர். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதில் தான் வந்து இந்த அக்கௌண்டிங் இயர் வந்து சைக்கிள் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், the cycle continues for the next accounting year with the opening balance of assets and liabilities. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சைக்கிளில் இருக்க க்ளோசிங் பேலன்ஸாக நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். அதெல்லாம் சொல்கிறாங்க that cycle continues for the next accounting year. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் assets and liabilities, அதோட க்ளோசிங் வந்து இந்த இயருக்கு ஓப்பனிங்காக வந்து மாறிடும். ஓகே, விச் ஆர் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் தி ப்ரிசீடிங் இயர். அதான் சொன்னோம் இல்லையா, ப்ரிசீடிங் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக சேஞ்ச் ஆகும். த ஸ்டெப்ஸ் இன்வால்வ், இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபைங் த ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலைசிங். ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதை ஜேர்னலில் போஸ்ட் பண்ணணும். அதான் ஜேர்னலைசிங். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இஸ் ஐடென்டிஃபைங் த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் எ பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் த மானிட்டரி ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி கால் ஜேர்னல்ஸ். ஓகே, இதில் இருக்க எல்லா மானிட்டரி ட்ரான்சாக்ஷன், அதாவது மணி பேஸ் பண்ண, மானிட்டரி மீன்ஸ் மணி பேஸ் பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷனும் எதில் ரெக்கார்ட் பண்ணணும்னா புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஒரிஜினல் என்ட்ரி என்னன்னு சொல்கிறாங்க, ஜேர்னல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல் இஸ் கால் ஜேர்னலைசிங். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷனுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா ஜேர்னலைசிங் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, entries are made in the journals on the basis of sources documents in the chronological order, that is the order of occurrence of the transaction. Okay, ஒரு particular order base பண்ணி தான் நம்ம journal entry post பண்ணணும். Okay, and the second one is posting and balancing. Okay, எப்படி நம்ம அதை போஸ்ட் பண்ணணும், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். transferring the entries from the journal to ledger is called posting. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு ஜேர்னலில் போஸ்ட் பண்ணோம் இல்லையா, என்ட்ரு பண்ணோம். ஸோ அந்த என்ட்ரு பண்ண அந்த ஜேர்னலில் என்ட்ரு பண்ண ட்ரான்சாக்ஷன் நம்ம எதில் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, அடுத்தது லெஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் த என்ட்ரிஸ் ஃப்ரம் ஜேர்னல் டு லெஜர். அதுக்கு பேர் தான் வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஜேர்னலில் இருக்க ட்ரான்சாக்ஷனை நம்ம லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதுக்கு நேம் போஸ்டிங். இந்த லெஜர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் ஈச் அக்கௌண்ட் ஆஃப்டர் கிளாஸிஃபைங் தெம் அண்டர் காமன் ஹெட்ஸ். பார்த்திங்கன்னா லெஜரில் என்ட்ரிஸ் எப்படி வந்து மேட், அதாவது போடுவாங்க அப்படின்னா அது கீழே இருக்க ஹெட், காமன் ஹெட்ஸ் கீழே தான் வந்து என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபைண்டிங் த டிஃப்ரென்ஸ் between the total of the debit column and credit column of all the ledger accounts is called balancing. பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், டெபிட் காலம்க்கும் கிரெடிட் காலம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். த லிஸ்ட் ஆஃப் லெஜர் பேலன்சஸ், namely trial balance is prepared as the next step. Okay, லெஜருக்கு அப்புறம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ஆன் தி பேசிஸ் ஆஃப் லெஜர் பேலன்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். இதை எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா, லெஜர் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். next step is preparation of trading account for a particular accounting period. next trial balance முடிஞ்சிச்சு இல்லையா, அடுத்த அக்கௌண்டிங் சைக்கிளில் என்னவாக இருக்குன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல் தி டைரக்ட் ரெவன்யூஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக என்னென்ன ரெவன்யூஸ் மீன்ஸ் இன்கம். ஓகே, டேரெக்டாக என்னென்ன ரெவன்யூஸ் வந்திருக்கு, அதை டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், த பேலன்ஸ் இன் த ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸு அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாதாரணமாக நம்ம என்ன பார்ப்போம், ப்ராஃபிட் லாஸ் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் லாஸ் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க.
Next one, preparation of profit and loss account. Profit and loss account is prepared next year for a particular accounting period. Okay, profit and loss account எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் இயர் என்னவோ அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல் தி இன்டைரக்ட் ரெவன்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அலாங் வித் gross profit ஆர் gross loss ஆர் transfer to profit and loss account. ஓகே, எல்லா இன்டைரக்ட் இன்கம்ஸ் இருக்கு இல்லையா, ரெவன்யூஸ் மீன்ஸ் இன்கம், எல்லா இன்கமும் ப்ளஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அது அதில் பார்த்தது டைரக்ட் ரெவன்யூ அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதில் பார்த்தோன்னா இன்டைரக்ட் ரெவன்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து அலாங் வித் gross profit ஆர் gross loss, இதில் நம்ம என்ன கிடைச்சது, gross profit gross loss கிடைச்சது இல்லையா, அதையும் சேர்த்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, த பேலன்ஸ் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் த நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகருக்கு பேர் gross profit ஆர் gross loss. இன்கேஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸ் அது ப்ராஃபிட் ஆச்சா அதுக்கு பேர் நெட் ப்ராஃபிட்னு நேம் கொடுத்துருக்காங்க, அதுவே லாஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு நெட் லாஸ் அப்படின்ட்டு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். A statement showing the balances of asset and liabilities, namely balance sheet, is prepared as the final step in the accounting process. Final accounting process la last step enna balance sheet, preparation of balance sheet. So and the statement enna statement show ஆகுது அப்படினா அதல பார்த்தனா asset ஓட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அது liabilities ஓட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கற ஸ்டேட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ஷோ ஆகும். Namely, balance sheet is prepared as a final step of accounting process. அதாவது ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட் சொல்கிறாங்க. It is prepared on a particular date, normally on the last day of the accounting period. Okay, இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா எனி டைம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, பர்டிகுலர் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டே ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட், அந்த அக்கௌண்டிங் பீரியடோட எண்டிங் லாஸ்ட் டேல தான் வந்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the closing balance of an accounting year are taken as the opening balance for the next accounting year. பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் இயர்னால் என்ன தெரியும், எதுன்னு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு 31st மார்ச் தான் வந்து அக்கௌண்டிங் இயர். ஸோ அப்போ இந்த அக்கௌண்டிங் இயரில் இருக்க க்ளோசிங் பேலன்ஸை தான் வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த டிரான்சாக்ஷன், இதை நம்ம சம் போடக்குள்ள நம்மளுக்கு புரியும் க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், த டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபைட் and recorded for the next year are followed by posting and other steps. Transaction, இதில் இருக்க டிரான்சாக்ஷன்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அது எது மூலயமானா நம்ம எதில் போஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ரிசல்ட்ஸ் ஆர் கம்யூனிகேட்டட் டு த யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அனலைஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஓகே, இதில் வரக்கூடிய இப்போ பேலன்ஸ் ஷீட் போடணும்னா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும், அந்த ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா இல்லை லாஸ்ட்டில் ரன் ஆகுதான்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னா யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன அந்த கம்பெனிக்கு டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத அதை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். The following are the objectives of accounting. Okay, to keep a systematic record of financial transactions and events. Okay, first one is to keep a systematic record of financial transaction and events. என்ன ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் என்ன ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் ஒரு எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அதை கண்டிப்பாக எப்படி ரெக்கார்ட் பண்ணால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு ஆர்டராக வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், second one is to ascertain the profit or loss of the business enterprises. ஓகே, என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதில் ஒரு ப்ராஃபிட்டாக லாஸான்றதை கண்டிப்பாக அசர்டைன் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், to ascertain the financial position or status of the enterprises. அந்த என்டர்பிரைசஸ் அந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம அசர்டைன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் த ரெக்குயர்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த மாதிரி அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா
ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் த ரெக்குயர்மெண்ட்ஸ். யாராவது நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்ட் என்டர்பிரைசஸ். என்னதுன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதோட சொத்துக்கள், மிஷினரிஸ், பிளான்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு ascertain the solvency and liquidity position of an enterprises. ஓகே, அந்த நிறுவனத்தோட சால்வன்சி எவ்வளோ சால்வன்சி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். ஓகே, திஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஒன்ஸ் அகெயின் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.